வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட தமிழ் ஃபேஷன் சேனலில் இந்த மாதிரி மாஸ்க் வந்து எப்படி காட்டன் கிளாத்தில் தைக்கணும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட காட்டன் கிளாத் இல்லை அப்படின்னா உங்களோட பழைய நைட்டி அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் தைக்க யூஸ் பண்ணிக்கலாம். லைனிங் கிளாத்து அந்த மாதிரி கிளாத் எல்லாமே நீங்கள் டபுளாக இல்லைனா த்ரிபிளாக போட்டு நீங்கள் தைக்கலாம். இந்த கிளாத்தை வந்து நான் டபுளாக போட்டிருக்கேன். இதோட அகலம் வந்து நான் 8.5 இன்ச் எடுத்திருக்கேன், உயரம் 8 இன்ச் எடுத்திருக்கேன். ஓகேவா? இப்போ இதை இந்த சைடு மடக்கி அடிக்க போகிறோம். ஒரு மடக்கு மடக்கிட்டு இன்னொரு மடக்கு மடக்கிக்கோங்க. நீங்கள் இதில் ஒரு மடக்கு மட்டும் மடக்கிட்டு தைச்சிங்க அப்படின்னா நீங்கள் துணி வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பிரிந்துட்டே வரும். அதனால் இந்த மாதிரி டபுளாக மடக்கிக்கோங்க. இப்போ இந்த கீழையும் மடக்கி அடிச்சிருங்க. பாருங்கள், இப்போ மேலேயும் கீழையும் நம்ம மடக்கி அடிச்சாச்சு. இப்போ இந்த ரெண்டு சைட்லையும் சின்னதாக ஒரு மடக்கு மட்டும் மடக்குங்க. 2 மடக்கு மடக்க வேண்டாம், ஒரு மடக்கு மட்டும் மடக்கி அடிக்க போகிறோம். இதில் நம்ம எலாஸ்டிக் வச்சுட்டு தான் இன்னொரு மடக்கு மடக்கணும். அதனால தான் ஃபஸ்ட்டு ஒரு மடக்கு மட்டும் மடக்கி தையல் போட்டிருக்கோம். இப்போ இந்த சைடும் சின்னதாக மடக்கிட்டு ஒரு தையல் போட்டுக்கோங்க. பாருங்கள், மேலே 2 டபுளாக மடக்கி தையல் போட்டாச்சு. சைடில் 2ம் ஒரு மடக்கு மட்டும் மடக்கி தையல் போட்டிருக்கோம். இப்போ சுருக்கு வச்சுட்டு தான் நம்ம எலாஸ்டிக் வைப்போம். சுருக்கு வச்சிடலாம். 3 சுருக்கு வைக்கணும். இப்போ இந்த சைடு வைக்க போகிறோம். அதே மாதிரி தான் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்து விட்டுக்கோங்க. இந்த 2 சைடும் அகலம் வந்து ஒரே மாதிரி இருக்கணும். பாருங்கள், சுருக்கு வச்சாச்சு. இப்போ இது நீங்கள் முகத்தில் போடும்போது இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். இப்போ இந்த எலாஸ்டிக் வந்து 12 இன்ச் எடுத்து வச்சுருக்கோம். இதை 2ஆக கட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி எலாஸ்டிக் கடைகளில் கிடைக்கல அப்படின்னா ரோப் வச்சு எப்படி தைக்கணும் அப்படிங்கிறதுக்கும் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவை இருந்தால் அந்த வீடியோவையும் பார்த்துக்கோங்க. இப்போது இந்த எலாஸ்டிக்கை இதில் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு மடக்கு மடக்கி தான் வச்சுருக்கோம். இப்போ இதில் வச்சு இன்னொரு மடக்கு மடக்க போகிறோம். ஓகேவா? இந்த மாதிரி மடக்கிட்டு ஒரு தையல். இப்போது இந்த இதில் ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, இதோட இன்னொரு சைடை இது உள்ள வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ இதே மாதிரி தான் இந்த சைடும் தைக்க போகிறோம். ஒரு சைடு ஆல்ரெடி அடித்து வச்சுருக்கோம். இப்படி மடக்கிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் மட்டும் கொஞ்சம் டபுள் அடி நல்லா போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு எலாஸ்டிக் பிரிலாது. இந்த மாதிரி நல்லா டபுள் அடி போட்டுக்கோங்க. போட்டுட்டு தைங்க. இப்போ இந்த ஜாயிண்டோட இன்னொரு பகுதியை
பாருங்கள், இப்போ இந்த மாஸ்க் மாதிரியே இந்த மாஸ்க் நம்ம ரெடி பண்ணிட்டோம் காட்டனில். இப்போ இது வந்து நான் இதை விட உயரம் வந்து நான் எக்ஸ்ட்ரா தான் வச்சுருக்கேன். ஏன்னா காட்டன் கிளாத்தை நம்ம துவைச்சோம் அப்படின்னா கொஞ்சம் சுருங்கும். அதனால தான் இதை விட நான் இதில் இந்த உயரம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாஸ்க்கை வந்து நீங்கள் நல்லா வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் காய போடும்போது நல்லா சூரிய ஒளி படுற மாதிரி இடத்துல காய போடுங்க. இது போல் மேலும் பல வீடியோக்களை பார்க்குறதுக்கு மறக்காமல் எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிக்க நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.